بسم الله الرحمن الرحيم. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் கவலை ஏற்படுகின்ற போது, துக்கம் ஏற்படுகின்ற போது, சஞ்சலங்கள் ஏற்படுகின்ற போது அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இருதயத்தை, நபி அவர்களுடைய அந்த உள்ளத்தை அல்லாஹ் குர்ஆனில் கண்ணியமாக பேசுகிறான். வலகத் நஅலம் இன்னக யதீகு ஸத்ருக பிமா யகூலூன். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நிச்சயமாக நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு தெரியும், இந்த காபிர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளின் மூலமாக, அவர்கள் சொல்கின்ற அவர்களுடைய கருத்துக்கள் மூலமாக, அவர்களுடைய பேச்சுவார்த்தைகளின் மூலமாக உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற வலி, உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற வேதனை, உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற பாரம், உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற கவலை, உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற துக்கம், இவைகளை நான் அறிந்து வைத்திருக்கிறேன், இவைகளை அறிந்து வைத்திருக்கிறேன். நபி அவர்களுடைய உள்ளம் பரிசுத்தமானது என்றும் அல்லாஹ் பேசுகிறான். அந்த உள்ளத்தில் ஏற்படுகின்ற உணர்வுகளை, கவலைகளை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை, ஆயுள் காலத்தை அல்லாஹ் குர்ஆனில் கண்ணியமாக பேசுகின்றான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது போன்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வையை அல்லாஹ் குர்ஆனிலே வர்ணிக்கின்றான். கண் பார்வையில் கோளாறு ஏற்படக்கூடியவர்கள் ஒரு வைத்தியரிடத்திலே சென்று அவருடைய பார்வையின் அளவு எப்படி இருக்கிறது, பார்வை எப்படி இருக்கிறது என்பதை வைத்தியரிடத்திலே சென்று பரிசோதனை செய்வதை போன்று அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு ரஹ்மத்தையும், இந்த உலகத்துக்கு நுபுவத்தையும், இந்த உலகத்துக்கு ரிசாலத்தையும் சுமந்து கொண்டு வந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வையை அல்லாஹ் வர்ணிக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் வெறுமனே ஹதீஸ் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் மாத்திரம் கிடையாது, அல்லது வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை மாத்திரம் கிடையாது. ஹதீஸ் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடியும் ஹதீஸ், நபி அவர்களுடைய இரத்தமும் ஹதீஸ், நபி அவர்களுடைய வேர்வையும் ஹதீஸ், நபி அவர்களுடைய நடையும் ஹதீஸ், நபி அவர்களுடைய பார்வையும் ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயரமும் ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து வைக்கின்ற எட்டுகளும் ஒரு ஹதீஸ். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உச்சம் தலையிலிருந்து குதிகால் வரைக்கும், கால் பாதம் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வெளித்தோற்றங்களை சஹாபாக்கள் வர்ணித்துக் கொண்டிருந்தார்கள். நபி அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான சஹாபாக்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் அமைப்பை வர்ணித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறு பிராயத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்குகின்ற வரைக்கும், மரணித்த நாள் வரைக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜனாஸா கபரிலே அடக்கம் செய்யப்படும் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் உறுப்பை வர்ணித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மனைவி ஹதீஜா அம்மையாருடைய முதலாவது திருமணத்தின் மூலம் கிடைத்த குழந்தை, ஆண் குழந்தை ஹிந்த் இப்னு அபி ஹாலா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் உறுப்பை, உடல் அமைப்பை அவர்கள் வர்ணித்தார்கள். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையின் அழகு, அந்த வாழ்க்கையின் அற்புதத்தை பாதுகாப்பதற்கென்று அந்த துறைக்கு மாத்திரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் உறுப்புடைய அமைப்புகள், அவர்களுடைய அந்த தோற்றம், அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் அந்த துறையில் மாத்திரம் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட உலமாக்களை அல்லாஹ் உருவாக்கினார். நபி அவர்களுடைய வார்த்தையை பாதுகாக்க வேண்டும், அவர்கள் பிறக்கக்கூடிய நேரத்தில் நடந்த அற்புதங்களை பாதுகாக்க வேண்டும்,
அவர்களுடைய முகம் எப்படி இருந்தது, முடிகள் எப்படி இருந்தன, நடை எப்படி இருந்தது, கை எப்படி இருந்தது, நரம்பு எப்படி இருந்தது, அவர்களுடைய உடம்பிலே காணப்படுகின்ற முடிகள் எப்படி இருந்தன, அவர்களுடைய வயிறு எப்படி இருந்தது, அவர்களுடைய நெஞ்சு எப்படி இருந்தது, இவைகளை வர்ணிப்பதற்காக, இவைகளை பாதுகாப்பதற்காக வெறுமனே 5 லட்சம் உலமாக்கள் வரலாற்றிலே தோன்றினார்கள். அந்த உலமாக்களுடைய வரலாறும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்புகளை மாத்திரம், அவர்களுடைய தன்மைகளை மாத்திரம் அல்லாஹ் கண்ணியப்படுத்தவில்லை. மாறாக அவர்களுடைய வெளித்தோற்றத்தையும் அல்லாஹு தஆலா கண்ணியமாக, உயர்வாக, அழகாக, பசுமையாக அல்லாஹ் வர்ணித்திருப்பதை போன்று சஹாபாக்களும் வர்ணித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வையை அல்லாஹ் வர்ணிக்கின்றான். மா ஸாகல் பஸரு வமா தகா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வையில் எந்த கோளாறும் கிடையாது. தெளிவான பார்வை உள்ளவர்கள். மிஅராஜுடைய பயணத்தில் அல்லாஹ்வை பார்த்தார்கள். அந்த கண்ணினால் சுவர்க்கத்தை பார்த்தார்கள். அந்த கண்ணினால் நரகத்தை பார்த்தார்கள். அந்த கண்ணினால் வானவர்களை, மலக்குமார்களை பார்த்தார்கள். அந்த கண்ணினால் நபிமார்களை பார்த்தார்கள். அந்த கண்ணினால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தார்கள். நல்லதை பார்த்த பார்வையுள்ள ஒரு கண் என்று அல்லாஹ் குர்ஆனிலே மிஅராஜுடைய பயணத்தை முடித்துவிட்டு வந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வையின் அற்புதத்தை அல்லாஹ் குர்ஆனில் எந்த சூராவில் மிஅராஜுடைய நிகழ்வுகளை அல்லாஹ் பேசுகிறானோ அதே நிகழ்விலே அல்லாஹ் சொல்கிறான்.